டாக்டர், சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடிக்கடி ஏப்பம் வருது. ஏப்பம் வரும்போதெல்லாம் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வந்து தொண்டை வரைக்கும் எரியுது. மேல் வயிறு வலி இருக்கு, நெஞ்சு எரிச்சல் இருக்கு, பசிக்குது. ஆனா கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு ஹெவி ஆயிடுது. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அடிக்கடி மோஷன் போகுது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு கடுத்துட்டு மோஷன் போகுது. நான் நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. மூச்சு விட சிரமமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட வீக் ஆயிடுது, டயர்ட் ஆயிடுறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா இதை கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த கேஸ்ட்ரைட்டிஸை சரியாக ட்ரீட் பண்ணாத போது அது வயிற்றுல புண்ணா பெப்டிக் அல்சராக மாறும். அது இன்னும் ஆழமாக போய் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமாக மாறும். இதுக்கு வழக்கமான ட்ரீட்மெண்ட்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஆசிட் செக்ரீஷனை குறைக்க ஒரு மருந்து கொடுப்பாங்க. அது வருஷக்கணக்காக எடுத்தாலும் மெடிசன் டிபெண்ட்டாக தான் உங்களை ஆக்கும். ஹோமியோபதி இதிலிருந்து வெளியே வர ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்கும். ஹோமியோ மெடிசனில் ஆரம்பத்திலே வரும்போது ஒரு 6 months ஆஃப் ட்ரீட்மெண்ட்லையும், கொஞ்சம் வருஷக்கணக்காக இருக்கிற கம்ப்ளைண்ட்டோட வரும்போது 6 months to 1 year ட்ரீட்மெண்ட்லையும் இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட முடியும். ஹோமியோ மெடிசன் உங்களை மெடிசன் டிபெண்ட்டாக ஆக்காது. இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நீங்கள் மசாலா ஐட்டமோ புளிப்பான பொருளோ காரம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களோட பிரச்சனை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடும். நம்ம ஆல் கியூர் ஹோமியோபதி கிளினிக் சென்னையில் வேலைச்சேரியிலையும் கோயம்புத்தூரில் சரவணப்பட்டியிலையும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது. நீங்கள் நம்ம கிளினிக் டேரெக்டாக விசிட் பண்ணியும் மெடிசன் வாங்கிக்கலாம். நேராக வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்ட்டிங்கில் டீட்டெயிலாக பேசி கொரியர் வழியாகவும் வாங்கிக்கலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள்.